ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா முட்டை சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுனா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் 1-2 மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும், அரை தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு சிக்கன் எடுத்துருக்கோம். இந்த சிக்கனுக்கு ஒரு முட்டை இருந்தால் போதும். லாஸ்ட்டில் பெப்பர் தூள் போட்டு இறக்கணும். அது லாஸ்ட்டில் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு போட்டு நல்லா வெடிக்க விடணும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதுக்கு சின்ன வெங்காயத்தில் போடணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க போகிறோம். அரை தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கறி அதில் போட வேண்டியதான். கறியை போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கறி நல்லா வேகட்டும். கறி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதுதான். கறி ஓரளவுக்கு நல்லா மசாலாவோட வெஞ்சிருச்சு. நம்ம அதுபடி தண்ணி ஊற்றினோம்னா கறியில் உரப்பு உப்பு எதுவுமே காரமாக போயிடும். ஸோ அதனால் நம்ம மசாலாவோட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சோம்னா மட்டும்தான் மசாலா நல்லா. கறி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம முட்டையை ஊற்றி மிளகுத்தூள் போட்டு இறக்குனோன்னா சுவையான முட்டை சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். வாங்க இதில் முட்டையை ஊற்றுவோம். இந்த 1 ஸ்பூனு மிளகுத்தூள் போடணும். 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா சுவையாக முட்டை சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். வாங்க சாப்பிடலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் முட்டை நல்லா வெந்துருச்சுன்னா இதுதான் நம்மளோட முட்டை சிக்கன் கிரேவி. அவ்வளோதான். இது எங்கள் வீட்டில் எல்லாத்தோட ஃபேவரட்டும் வேறு. எல்லோரும் சொல்லுவாங்க முட்டையில் சிக்கன் போட்டால் நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.